கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து 17 டன் சமையல் எரிவாயு நிரப்பிக்கொண்டு மதுரை நோக்கி டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகலூர் கேட் அருகே வந்தபோது டேங்கர் லாரியின் முன்பக்க டயர் வெடித்தது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ராசிபுரம் போலீசார் ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் எரிவாயு கசிவு உள்ளதா என கண்காணித்தனர். இந்த விபத்தில் டேங்கர் லாரி ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.